சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயரில அங்கு கடுமையை காட்டுறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது ஒருவருடைய உள்ளத்தில் குரோதங்களையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தவறை திருத்தாத நிலையிலையும் அது நிலைக்கக்கூடியதாக அது ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பண்புகளில் சக மனிதர்களிடத்தில், சக ஊழியராக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், தன்னுடைய கொள்கை சகோதரர்களாக இருக்கட்டும், தன்னுடைய தோழமை சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல ஒரு அழகிய முன்மாதிரி மிக்கவராக அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அணுகுமுறை இருந்திருப்பதை பார்க்கிறோம். சில கட்டங்கள்ல கோபப்பட வேண்டிய இடத்திலும் கூட, கடுமையான வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் நிதானமான முறையில் அவங்களுடைய அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் நிலவூட்டமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை எப்படியெல்லாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களாக திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றார். இதில் இறை தூதரான நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான குணங்களை அமைத்து கொள்ள வேண்டும், எது போன்ற பண்புகள் ஒரு சிறப்பிற்குரிய பண்புகளாக இருக்கும் என்கிற பண்புகள் ரீதியான விஷயங்களிலும் கூட ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர்கள்தான் இறை தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் பல்வேறான குணங்களை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அளவில் ஒரு சிறந்த ஒரு மனிதராக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை நற்குணமாகவே இருந்தது என்று அல்லாஹுடைய தூதருடைய நற்குணத்திற்கு சான்று பகிரக்கூடிய அளவிலே ஒரு சிறந்த நற்குணம் கொண்டவராக அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கை இருந்திருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தாலும், நல்ல குணங்கள் அவரிடத்தில் இல்லை என்றால் அந்த பணத்திற்கு மதிப்பு இருக்காது. ஒரு பெண்ணுக்காக வேண்டி ஒரு மணமகனை தேடி செல்கிறோம் என்றால் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் பணத்திற்கு முன்பு நாம் என்ன முதலில் பார்ப்போம் என்றால், நல்ல குணங்கள் இருக்கிறதா, நல்ல நடத்தைகள் இருக்கிறதா, நல்ல விதமான பண்பு கொண்டவராக இருக்கிறாரா என்பதை தான் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியவராக இருப்போம். அப்போ குணம் என்பது எல்லா விதத்திலையும் ஒரு மனிதனுக்கு தேவையுடையதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நற்பண்பு என்பது, நற்குணம் என்பது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியம் ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதில் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில நற்குணம் என்று ஒரு குறிப்பிட்ட சில பண்புகளை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம கடந்து விட முடியாது. நீங்க எந்த ஒரு பண்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு முன்னோடியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வு இருப்பதை பார்க்கிறோம். அதில் இன்றைய தினம் நாம பார்க்க இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னோடு மக்களிடத்தில், தன் வாழ்ந்த அந்த சமூக மக்களிடத்திலே எப்படியான ஒரு அணுகுமுறை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள், எப்படியான ஒரு பழக்க முறைகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் நாம இந்த ஜும்மாவுடைய உரையிலே அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணி செய்த பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இவங்களுடைய தந்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதிலேயே 10 வயது இருக்கின்ற பொழுது, சிறுவராக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்னுடைய மகனை உங்களிடத்தில் நான் ஒப்படைத்து விடுகிறேன், அவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சிறு வயதிலேயே பணியாளராக அவர்கள் விட்டு விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீண்ட காலம் பணி செய்தவர்கள், நபிகள் நாயகத்தோடு நீண்ட காலம் இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் எப்படி பார்த்திருக்கிறேன் தெரியுமா, மா காலலி ஷையின் சனதுஹு லிமா சனத ஹாதா ஹாகதா, நான் ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொன்னால், ஏன் இந்த காரியத்தை நீ செய்த, நான் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் நீ ஏன் இந்த காரியத்தை செய்யல என்று ஒரு முறை கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேள்வி கேட்டது கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய பணியாளர்களுடைய விஷயத்திலே ஒரு அணுகுமுறையில் நடந்து கொள்ளுகின்ற விஷயத்திலே எவ்வளவு ஒரு நேர்த்தியாக எவ்வளவு ஒரு கண்ணியமான முறையிலே நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பல நிகழ்வு நீங்கள் இது மாதிரி பார்க்கலாம். ஒரு ஆளு குறையை திருத்துவதாக இருந்தாலும் பல அணுகுமுறை என்பது இன்னைக்கு நம்ம மக்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட இப்போ எல்லா மனிதர்களிடத்திலையும் இயல்பாக பல குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறைகள் இல்லாத மனிதர்களை நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? வானவர்களை தவிர வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாது. வானவர்களை மட்டும்தான் நீங்க அப்படி பார்க்கலாம். ஏன்னா அல்லாஹ் சொன்னது அப்படியே செய்வார்கள். ஆனா அந்த குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அதுக்குன்னு சில அணுகுமுறைகள் நம்மள்கிட்ட இருக்கணும். ஒரு மகன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த மகனிடத்தில் அந்த தப்பை சுட்டி காட்டும் பொழுது 4 பேருக்கு முன்னால் அந்த மகனை வச்சு என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, நீ என்னடா இந்த தப்பு பண்ற அப்படின்னு அந்த மகனை கண்டிக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த மகனுடைய தன்மை என்ன ஆகுது? 4 பேருக்கு முன்னாடி எங்கள் வாப்பா அப்படி பேசிட்டாரு, என்னுடைய கண்ணியத்தை சீர்குலைச்சிட்டாரு. நிறைய குடும்பங்கள் இங்கே பார்க்கலாம். வாப்பாவுக்கும் மகனுக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எதிரியாக இருப்பார். வாப்பாவை கண்டாலே மகனுக்கு பிடிக்காது. ஏன்னா வாப்பா எதுக்கு எடுத்தாலும் கண்டிப்பார், எதற்கு எடுத்தாலும் அறிவுரை சொல்லுவார், எதற்கு எடுத்தாலும் நல்லதை அவனுக்கு போதிப்பார். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி அதை சொல்லும் பொழுது மகனுடைய குறையை வெளிப்படுத்தி பேசும் பொழுது அவனால் அதை பொறுத்துக்க முடியல. நாங்கள் வாப்பா எப்படி என்னை பேசுகிறாரு, ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சபையில் கூட என்னுடைய கண்ணியத்தை பாதிக்கிற அளவில் நடந்துக்கிறார அப்படின்னு ஒரு கௌரவ பிரச்சனை அங்கே அவனுக்கு இடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்க. ஒரு தவறை சுட்டி காட்டுவதிலும் கூட அவ்வளவு அற்புதமான முறையில் அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருந்திருக்கிறது என்பதை நாம வரலாற்றுகளில் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் இருக்கின்றார்கள். அப்போ தஹலல் அராபியுல் மஸ்ஜித், ஒரு அரபி என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு காட்டுவாசி, ஒரு கிராமவாசி அரபி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே அவர் வருகிறார். வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் அவர் அமர்கிறார். அமர்ந்து விட்டு அவர் என்ன பண்றார் தெரியுமா? ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் கிட்ட செய்கிறார். அல்லாஹு மகுஃபிர்லி வலி முஹம்மதின், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் இந்த முகமதுடைய பாவத்தையும் மன்னித்து விடு. எங்களோடு பலர்களும் இங்கு இருக்கிறார்கள், அவங்க பாவத்தை நீ மன்னிச்சிடாத. அவர் கேட்டது தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? அவர் கேட்ட பிரார்த்தனை தவறு. எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கணும் தான் நம்ம துவா செய்யணும். எல்லாருடைய பாவத்தை நீ மன்னித்து அருள் என்று தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனா அவர் அப்படி கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா ஃபலஹிக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்து விட்டு அந்த நபருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய விசாலமான தன்மைக்கு நீ தடை விதிக்கிறாயா? இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அந்த அறிவுரையை கொடுக்குறாங்க. அவர் ஒரு மார்க்கத்தை அறியாதவர். அவர் என்ன பண்ணிடுறாருன்னா பள்ளிவாசலுடைய ஒரு மூலையில் போய் சென்று சிறுநீர் கழித்து விடுகிறார். இந்த சம்பவத்தினுடைய தொடர்லையே அவர் போய் சிறுநீர் கழித்து விடுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பள்ளிவாசல் என்பது நம்ம கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அது மஸ்ஜித் நபவி என்பது ஒரு புனித பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டால் அதை சாதாரணமாக பார்க்க முடியுமா? யூரின் ஒரு ஆள் போயிட்டாரு, யூரின் போயிட்டாருங்கிறதுக்காண்டி அவர் பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு விட்டுற முடியுமா? எல்லாரும் கோவப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த நபரை கூப்பிட்டு அவரும் பயந்து ரசூல்லா பக்கத்துல இருந்து நிற்கிறாராம். ஏதாவது ரசூல்லா எனக்கு சொல்லுவாங்களா, என்னை கண்டிப்பார்களா, என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காண்டி நிற்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்ன ஹாதல் மஸ்ஜித், இது அல்லாஹ்வுடைய ஆலயம், லா யுபாலு ஃபீஹி, இதுல சிறுநீர் கழிக்க கூடாது. இன்னமா புனியலி திக்ருல்லாஹி ஸலாத்தி, இதில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் இறைவனை தொழுவதற்குமான இடம், இந்த இடத்துல நீ இப்படி செய்யக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஏனைய நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்ற செய்தியை நாம ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய தவறை சுட்டி காட்டும் போது எப்படியான அணுகுமுறை இருக்கணும்? நாம தான் 100% சரியா இருக்கிற டைப்பில் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பலவீனங்கள்ல இருக்கிறோமோ அதே பலவீனத்தில் தான் அவனும் இருப்பான். அப்ப அவனுடைய தவறை நாம் சுட்டி காட்டும் பொழுது அந்த தவறிலிருந்து அவன் விடுபடக்கூடிய நிலையில் அவனை நாம் உருவாக்கணும். நாம சில இடங்களில் தவறை சுட்டி காட்டுவோம், அவன் அதோடு என்ன பண்ணிடுவான், இவன் என்னடா நம்மள சொல்றது, அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடியே சிகரெட்டை தூக்கி ஊதிட்டு மூஞ்சுக்கு முன்னாலே சிகரெட் விட்டு போவான். அப்போ ஒரு மனிதனுடைய தவறை நாம் சுட்டி காட்டுவது என்பது எப்படி இருக்கணும்?
அந்த தவறிலிருந்து அவன் மீண்டு வரக்கூடியவனாக இருக்கணும், அந்த தவறை அவன் உணரக்கூடியவனாக இருக்கணும். அந்த தவறிலிருந்து அவன் நாம் ஏன் இந்த பாவத்தை செய்தோம், நாம் ஏன் இப்படியான குற்றத்தை செய்தோம், நாம் ஏன் இப்படியான ஒரு தவறை செய்தோம் என்று சொல்லி அவன் வருந்தி அந்த தப்பிலிருந்து மீளக்கூடிய ஒரு சிந்தனை ஓட்டத்தை உருவாக்குவதுதான் ஒரு அறிவுரையினுடைய பயன். ஆனால் நம்ம பல கட்டங்கள் என்ன பண்றோம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை சமூகங்களில் பார்க்கலாம். என்ன நடக்கும், 4 பேருக்கு முன்னாடி குறைய வெளிப்படுத்துறது, அவங்கள்ட்ட என்ன பலவீனம் இருக்கோ, அவங்களோட சமையலில் ஒரு பிரச்சனை இருக்கு, சமையலில் ஒழுங்கா சமைக்கல அப்படின்னா அது என்ன சமைச்சிருக்கிற அப்படின்னு 4 பேருக்கு முன்னாடி கண்ணிய குறைவு ஏற்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டா அது அவங்களால பொறுத்துக்க முடியுமா? அவங்க வீட்டார்களுக்கு முன்வைத்து பேசிட்டால் அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்ப இன்றைக்கு பல குடும்பங்களிலும் கூட கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும், நண்பர்களுக்குள்ள உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்க இருந்து உருவாகுது தெரியுமா? அணுகுமுறையில் இருக்கிற குளறுபடிகள் தான். நம்ம எப்படி ஒரு ஆள்கிட்ட அதை ஹேண்டில் பண்ணணும், அவருடைய தவறை எப்படி சுட்டி காட்டணும் என்று தெரியாத ஒரு முறையினால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடித்தளமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இன்னொரு வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு இளைஞன் அவர் என்ன பண்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அனுமதி கொடுங்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற அந்த சபையில அவர் என்ன கேட்கிறாரு, நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அனுமதி கொடுங்கன்ற சொல்லாட்ட கேட்கிறார். சஹாபாக்கள் மகு மகு நவுந்து போப்பா, நீ என்னப்பா கேட்கிற, நீ இந்த மாதிரியா கேட்கிறது அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாரும் கோபப்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன கேள்வி கேட்கிற அப்படிங்கிற டைப்ல எல்லோரும் கேட்கிறார்கள், நிறுத்து நிறுத்து அப்படின்னு. அப்ப அந்த நபர் கேட்டது தவறு. ரசூல்லா நீ இந்த சபையில கேட்கிறிய அறிவு கட்டவனா, ரசூல்லா நம்மளா இருந்தா அப்படிதான் கோவப்பட்டுருவோம், என்ன பண்ணிருப்போம், என்ன இந்த சபையில் என்ன கேள்வி கேட்கிற, என்ன அறிவு கட்டவனா நீ, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேள்வி கேட்டு அவனை பைத்தியமாக்கி ஒரே அடியா ஓடி ஊரை விட்டே விரட்டி விட்டுருவோம். ஆனா ரசூல் என்ன பண்றாங்க தெரியுமா, அவர் அந்த கேள்வி அந்த இளைஞன் தவறென்று தெரிந்து அந்த சமூகத்தில் அந்த தவறை செய்வதற்கான அனுமதி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த கேள்வி எழுப்புகிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, துஹிப்புலி உம்மிக்க, உன்னுடைய தாயிடத்தில் இதை நீ விரும்புவாயாங்கிறாங்க. அல்ல ரசூலுல்லாஹ் நான் எப்படி அது விரும்புவேன், தாயிட்ட நான் விரும்ப மாட்டேன். உன் சகோதரிடத்தில் நீ விரும்புவாயா, என் சகோதரிடத்தில் நான் விரும்ப மாட்டேன். உன் தாயோடைய சகோதரிடத்தில் இதை நீ விரும்புவாயா, அது எப்படி ரசூலுல்லாஹ் விரும்புவேன், அதை நான் விரும்ப மாட்டேன். உன் தந்தையின் சகோதரிடத்தில் இதை நீ விரும்புவாயா, அல்லாஹ்வுடைய தூதர் அதை நான் விரும்ப மாட்டேன் என்று அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த தவறை அவர் உணர்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்கிறார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லி தன்பிஹி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி அவருடைய கற்பனை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் அந்த நபருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பிறகு ஃபலம் யகூன் பாத தாலிகல் ஃபதா, அந்த இளைஞன் அந்த விபச்சாரம் பாதையின் பக்கம் அவன் திரும்பி செல்லவே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நாம பார்க்க முடிகிறது. அப்ப தவறை சுட்டி காட்டுறது என்பது என்னத்துக்கு, தவறை திருத்துறதுக்கு தான். அவன் திருந்துறதுக்கு தான் தவறை சுட்டி காட்டுறோம். அப்ப திருந்தாம ஒருவன் மீண்டும் அந்த தப்பின் பக்கம் நீ எல்லாம் என்னை சொல்றதா, 4 பேருக்கு முன்னாடி என்னை கண்ணிய குறைவா நடத்திட்ட, 4 பேருக்கு முன்னாடி என்னை இழிவுபடுத்திட்ட என்று சொல்லி அவன் மீண்டும் எப்படியாக நிலைக்கு உருவாகிறான், அந்த தப்பையே செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகிறான், அந்த தவறின் பக்கமே செல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் அணுகுமுறைகளிலே கடுமை காட்டும் பொழுது, கடுமை மார்க்கத்தில் கடுமை காட்டலாம், மார்க்க விஷயங்களில் நாம ஒரு இணை வைப்பான ஒரு காரியம் இருக்கிறது, சமூகத்தில் அந்த இணை வைப்பிலே மூழ்கி இருக்கிறார்கள், அந்த மக்களை மீட்டெடுக்கணும், அந்த மக்கள் நியாயத்தின் பக்கம் அவர்களை அழைக்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வர வேண்டும், அதற்கு கடுமை காட்டலாம். அதற்கு அவர்கள் அறிவுபூர்வமாக எடுத்து சொல்லி கடுமையான முறையிலே பிரச்சாரம் செய்து அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதே நேரத்தில் மார்க்கத்தினுடைய பேணுதல்களில் சில குறைபாடுகள் இருக்கும். பல பள்ளிவாசல்ல பாருங்க, மாணவர்கள் குறைவாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். இளைஞர்கள், பள்ளி பருவ மாணவர்கள் பள்ளிவாசலுடைய தொடர்பு குறைவா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவன் நாங்கள் பள்ளியில் தொழாம விளாண்டுக்கிட்டு இருக்கான், எங்களுடைய தொழுகையை பாழ்படுத்துறான் அப்படின்னு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை திட்டி பள்ளிவாசலுக்கு வரும்போதெல்லாம் அவனுக்கு ஏதாவது அறிவுரை என்ற பெயரிலே அவனை அதட்டி
அவனை ஏசி அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிற பல காரியங்கள் நீங்க எல்லா பள்ளிகளுக்கும் சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தவறை கூட எப்படி சுட்டி காட்டுகிறார்கள் என்பதில் இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் என்றால், தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு தும்பி விடுகிறார். தும்பிட்டால் இவர் என்ன பண்றாங்க, எர்ஹமுக்குல்லா என்று சொல்லி விடுகிறார். அந்த சஃபில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த நபித்தோழரை முறைத்து பார்க்கிறார்கள். தொழுதுட்டு இருக்கும் போது இவர் எர்ஹமுக்குல்லாங்கிறார, தொழும் போது பேசக்கூடாதுல, தொழும் போது தும்பினால் பதில் சொல்லக்கூடாதுல, ஆனா இவர் எர்ஹமுக்கல்லா என்று சொல்லி விடுகிறார். எல்லாரும் முறைத்து பார்க்கிறார்கள். இவர் தொழுகையில என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாம் ஏன் என்னை முறைச்சு பார்க்குறீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாராம். அப்போது எல்லா நபித்தோழர்களும் தன்னுடைய தொடைகளை தட்டி இப்படி பேசக்கூடாதுன்னு அவங்க உணர்த்துறாங்க. ஆனா அவருக்கு அது தெரியல. தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த நபித்தோழர், இந்த நபர் பயத்திலே இருக்கிறார். ரசூல்லா என்ன கண்டிக்க போறாங்கன்னு தெரியல, நம்மளை ரசூல்லா என்ன மாதிரி சொல்ல போறாங்கன்னு தெரியல, நம்ம தொழுகையில ஏதோ ஒரு பிழை பண்ணிட்டோம், தொழுகையில ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஆனா நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ கடுமையான முறையில் நம்மளை கண்டித்து விடுவார்கள் என்று அவர் பயத்தில் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி அந்த நபரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், இந்த தொழுகை என்பது எப்படியானது என்று சொன்னால், மக்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது, இன்னமாஹுவ தஸ்பீஹ், இதுல தஸ்பீஹ் செய்ய வேண்டும், தக்பீர் நீங்கள் சொல்ல வேண்டும், கிராத்துல் குர்ஆன், இதில் குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும், இதுதான் இந்த தொழுகையில நீங்கள் நிலைநாட்ட வேண்டுமே தவிர இதுல ஒரு ஆள் சலாம் ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட பேசி கொண்டிருப்பது என்பது தொழுகையில் செய்யக்கூடிய ஒரு நிலை கிடையாது, தொழுகையில் செய்ய வேண்டிய ஒரு பேணுதல் இல்ல, அது தவறான விஷயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இந்த தவறை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த தவறை கேட்டுட்டு அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள், மாராயத்தும் அல்லின் கல்பு, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடம் இருக்குதுல, இது மாதிரியான ஒரு ஆசிரியரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவ்வளவு அருமையான முறையில், அவ்வளவு எளிமையான முறையில் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்போ சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் அங்கு கடுமையை காட்டுறது. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? சில மாணவர்கள் தப்பு பண்ணிடுவாங்க வீட்டிலேயே. ஒரு பெரிய மாணவரை தப்பு பண்ணிடுறாரு, இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலையா, உனக்கு எந்த வாத்தியார்? இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா வாத்தியார் என்ன செய்வார்? அதுக்கு இவன் செய்யற குற்றத்துக்கு நடத்துற பாடங்கள் என்ன செய்யும்? ஆனா நம்ம என்ன கேள்வி கேட்போம், அவன் படிச்ச பாடங்கள்லாம் எடுத்து உனக்கு எந்த வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, எந்த ஸ்கூல்ல படிச்ச, இது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை என்பது ஒருவருடைய உள்ளத்தில் குரோதங்களையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தவறை திருத்தாத நிலையிலையும் அது நிலைக்கக்கூடியதாக அது ஆகிவிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பண்புகளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பண்பு முறைகள்ல ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனிதனிடத்துல சக மனிதர்களிடத்தில், சக ஊழியராக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், தன்னுடைய கொள்கை சகோதரர்களாக இருக்கட்டும், தன்னுடைய தோழமை சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுல ஒரு அழகிய முன்மாதிரி மிக்கவராக அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அணுகுமுறை இருந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பலவிதமான வழிகாட்டுதல்களில் சில கட்டங்கள்ல கோபப்பட வேண்டிய இடத்திலும் கூட, கடும் ஆத்திரப்படக்கூடிய இடத்திலும் கூட, கடுமையான வெறுப்பு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மிக அழகிய முறையில் அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருந்திருக்கிறது. நிதானமான முறையில் அவங்களுடைய அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எந்த மாதிரியான முறைகளில்? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்கள் 2 நபர்களை அழைத்து அலி பின் அபு தாலிப் என்ற ஒரு நபித்தோழரையும் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற நபித்தோழரையும் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து, நீங்கள் 2 நபர்களும் ரவுலத் ஹாக் என்ற ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள். அந்த இடத்துல ஒரு பெண்மணி இங்கிருந்து ஒரு உளவு பார்த்து கொண்டு ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழரின் மூலமாக ஒரு உளவு செய்தியை எதிரிக்கு கொண்டு செல்கிறாள், அதை நீங்க உடனே தடுத்து நிறுத்துங்க ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. இவர்கள் இருவரும் அங்க போய் அவங்கள தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறாங்க. ஒட்டகத்தை பார்க்குறாங்க, ஒட்டகத்தில் இல்லை.
அப்ப அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறாங்க, நீங்கள் இங்கிருந்து ஒரு தூது செய்தியை கொண்டு போறீங்க, எங்களுடைய தூதர் ஒரு காலமும் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் உண்மைதான் பேசுவார்கள், ஒழுங்கா நீங்க எடுத்து என்ன கொண்டு போறீங்கிறத சொல்லிடுங்க, அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஆடைகளை களைய வேண்டிய நிலை உண்டாகும் அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய முடியிலிருந்து அந்த தூது செய்தியை எடுத்து, எனக்கு இந்த நபர் தான் கொடுத்தார் என்று, ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ற நபித்தோழர் தான் இதை அனுப்பினார் என்று சொல்லி ஒரு தகவலை சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்தில் கொண்டு போய் இந்த தகவலை சேர்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க கடுமையான கோபம். எந்த அளவுக்கு கோபம்னா, அல்லாஹுடைய தூதரே, நம்மளோடு இருந்து கொண்டு நாம் நம்ம செய்கின்ற இந்த செய்தியை எதிரிகளுக்கு தூது செய்தி சொல்லக்கூடிய இவரை நாம சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது, என்னிடத்துல விட்டுருங்க, அவர் கழுத்தை துண்டாக்கிறார்கள், கடுமையாக கோபப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையா இருங்க, அவர் விஷயத்தில் நீங்கள் என்ன நல்லதை நாடுகின்றீர்களோ அந்த நல்லதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கிட்ட விசாரணையும் நடத்துறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குடும்பத்தார்கள் மக்காவில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு அங்கு இல்லை, ஏதேனும் ஒரு சில விஷயங்களை அங்கு நான் சொல்வதன் மூலமாக என்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதோ பாதுகாப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தவறை நான் செய்துவிட்டேன், என் தவறை மன்னித்து விடுங்கள் என்று அவர் வருந்துகிறார். எவ்வளவு சாதாரண ஒரு விஷயமா, ஒரு ரகசிய விஷயத்தை எதிரி நாட்டுக்கு சொல்வது என்பது, ஒரு இஸ்லாமிய சமூகத்தையே அழிக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இங்கிருக்கிற ஒரு செய்தியை அங்க பரிமாறுவது என்பது சாதாரண ஒன்றல்ல, கடும் ஒரு நாட்டு குற்றம். உளவு செய்தி என்பது சாதாரண விஷயமா, நாடு கடத்த வேண்டிய ஒரு குற்றம். அவ்வளவு ஒரு கடினமான ஒரு குற்றத்தை செய்த அவரை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவர்கள் நாடியதை செய்வதை அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கிவிட்டான், எனவே அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதில் நிதானத்தை கையாண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப சில குடும்பங்கள்ல பிரச்சனை வரும், என்ன செய்தினே கேள்வி கேட்க மாட்டார், உடனே வீட்டில் போயிட்டு அது நடந்துச்சா இது நடந்துச்சா அப்படியாச்சான்னு சொல்லி சண்டை போட்டு கோகோன்னு கத்தி அந்த வீட்டையே ரெண்டாக்கி அப்புறம் தான் உண்மையான செய்தி வரும். தெரியாம பேசிட்டுங்க, சாரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு சாரின்னு ஒன்று கேட்டால் முடிஞ்சிருமா? அப்ப நிதானமாக ஒரு விஷயத்தை கையாள வேண்டும், அணுக வேண்டும், ஆத்திரப்படக்கூடாது, எடுத்த எடுப்பிலே வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது, அதில் பொறுமையை கையாள வேண்டும் என்பதிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறைகளில் நமக்கு ஒரு பல பாடம் இருக்கின்றது. எனவே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறைகளிலும் கூட நாம் ஒரு அழகிய அணுகுமுறைகளை எல்லா விஷயத்திலையும் கையாள வேண்டும், அதனுடைய உண்மை தன்மைகளை அறிந்து செயல்படுகிற வரைக்கும் நிதானத்தை கையாள வேண்டும் என்பதிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாம் அறிகின்றோம். எனவே நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறான குணங்களில், பல பாடங்களை தருகின்ற குணங்களில் இந்த அணுகுமுறை என்ற ஒரு சிறந்த குணத்தையும் நம் வாழ்வில் கற்றுத்தருகின்ற, பெறக்கூடிய, படிப்பினைகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.